நான் வந்து ஒரு 8 தறி ரேப்பியர் போட்டிருக்கேன். நான் எல்லாம் சூரத்தில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஒரு 4 மிஷின் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளைண்ட்டு. சரி என்ன பண்ணுறது, இவ்வளோ பணம் போட்டோம், எப்படி ஓட்டுறது என்னான்னு கொஞ்சம் புரியாத இதில் இருக்கும்போது நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து யூடியூப்பில் கேப்ட்ரானிக்ஸ் அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க மிஷினுக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறம் நான் அவங்க ஓனர்கிட்ட பிரபாகரன் அவர்கிட்ட பேசினேன் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு தறிக்கு எலக்ட்ரானிக்ஸ் வேணுங்க, ஆல்ரெடி மிஷின் செகண்ட்ஸ் மிஷின் தான் கொடுங்க அப்படின்னேன். அப்புறம் எப்படி மாடல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டார். நல்லா தாங்க இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் தான் எனக்கு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னேன். அப்புறம் அவர்கிட்ட பேசி ஒரு தறிக்கு வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு ரூமுக்கு போட்டேன். போட்டு செக் பண்ணி ஓட்டினா நல்லா தான் ஓடுனுச்சு, இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, 2 வருஷம் ஓடிட்டு இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு மிஷினுக்கு வாங்கி போட்டேன் ஒன்று, அதுவும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த மிஷினுக்கு வந்து வாங்கிட்டு வந்து போட்டேன். 2 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. மிஷினில் எலக்ட்ரானிக்ஸு பக்காவாக இருக்குது. ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலும் சர்வீஸ் கூப்பிட்டாலும், சர்வீஸ் வச்சதில்லை, கூப்பிட்டாலும் வந்து ஃபோன்லேயே தீர்வு சொல்கிறாங்க, இல்லை நேரில் வந்து பார்த்து கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. எலக்ட்ரானிக்ஸால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டில் இந்த தறி வச்சு ஓட்டுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. இவ்வளோ பணம் போட்டுக்கிறேன், எப்படி ஓட்ட முடியுமா என்னன்னு தெரியல, வட்டி கூட சம்பாதிக்க முடியாதாட்டங்குது அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். அப்புறம் வந்து இதை போட்ட வேட்டி எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, தொழில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. சரி அப்படின்ட்டு இப்போ ஒரு தறிக்கு போட்டிருக்கேன், இன்னொரு தறிக்கு மிஷின் எடுக்கணும், எடுத்து ரெடி பண்ணி இதே ஓட்டி விட்ருவேன். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கேப்ட்ரானிக்ஸ் வந்து பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதோ, எனக்கு வந்து சொன்ன மாதிரி நடக்குது. தறியில் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. போட்டுவிட்டால் தறி பாடு, அது எங்கள் வீட்டில் தான் தறி ஓட்டுறாங்க, நான் வந்து பார்க்குறதோட சரி, அவங்க தான் ஓட்டிக்கிறாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் வர்றதில்லை. இது எந்த பிரச்சனையும் இல்லை. 2 வருஷமாக பக்காவாக ஓடிட்டு இருக்குது. இப்போ தான் எனக்கு மன நிம்மதியே வந்துருக்குது.